நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைய சத்திய வேதம் சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நாம் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் நம்ப வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம் நம்ம இருதயத்தை ஊற்ற வேண்டும். அப்பொழுது கர்த்தரே நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். நம்முடைய கவலைகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மனுஷரிடத்தில் சொல்லுவதை பார்க்கிலும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய இருதயத்தை ஊற்றுவோம் என்றால், கர்த்தர் நமக்கு ஆறுதலின் தேவனாயிருந்து, நமக்கு அடைக்கலமாயிருந்து, நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். அதனால மனுஷரிடத்தில் உங்கள் இருதயத்தை சொல்லுவதும், மனுஷரிடத்தில் உங்கள் கவலைகளை சொல்லுவதை பார்க்கிலும், கர்த்தரிடத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். அப்போது தேவன் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.